நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா, பதிவு 76 77. தலைப்பு படை மாட்சி. படைமாட்சிங்கிறது அப்பொருளினான் ஆவதாய படையினது நன்மை. இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குறள் பார்த்தோம்னா, ஒளித்தக்க கால் என்னால் உவரி எலி இப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, பகைப்படைகள் எலிகளைப் போல கடலாக திரண்டு வந்து ஆரவாரித்தாலும் சீரிய தொல்படை நாகத்தை போல் மூச்சு விட்டதும் அது முற்றிலும் அழிந்து போகும். இதற்கு முனிவர் கூறியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா, நீ நகைப்ப முப்புறமும் நீராகி மாய்ந்ததே தூ நகையால் பால் அமரும் சோமேசா வானின் ஒளித்தக்க கால் என்னை உவரி எலி இப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். இதுக்கு பொருள் பார்த்தோம்னா, வெண்மையான பற்களை உடைய உமாதேவியார் இடப்பாகத்தில் எழுந்தருளி விளங்கும் சோமேசா, எலியாகிய பகை திரண்டு கடல் போல் ஒளித்தால் நாகத்திற்கு என்ன ஏதம் வரும்? அந்நாகம் உயிர்த்த துணையானே அது தானே கெடும். தேவரிற் புன்முறுவல் செய்ய திரிபுரங்களும் சாம்பலாகி ஆகாயத்தில் அழித்தொழிந்தது ஆகலான் அப்படின்னு சொல்றார். இது முப்புறமும் ஈசன் நகைத்து எரித்த கதையை பற்றி சொல்றது. இது நிறைய இடங்கள்ல நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாவுக்கரசருடைய தேவாரத்தில் பார்த்தோம்னா, புறங்கன் 3 எரிய யுண சிரிப்பர் போலும் அப்படின்னும், புறமெரிய நக்காய் போற்றி அப்படின்னும், புறமூன்றும் தளல்வாய் வேவ சிரித்தானை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதேது திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் முப்புறம் எரியுன நகை செய்தாய் அப்படின்னும், திரிபுரம் எரியுனை நகை செய்த படைமறு தளலள மலுவ அப்படின்னு சொல்றார். சுந்தரர் தேவாரத்தில் திரியும் புற நீராக்கிய செல்வன் அப்படின்னு, நாவுக்கரசர் திரியும் புறங்கன் 3 பாரி நீராகி வீழ்புகை திட்டார் இரு விசும்பில் கடியரணம் பொடி செய்த விண்ணிடையை புறம் மெரித்த எளியலாய் மிப்படையரவம் யானென ஒளியுலான் சேனையை உவந்து கூயினான். பைவிரி நாகத்தை வாய்ப்பிறந்து ஒளிப்புயிர் பெற்ற எலிக்கணம் போல ஒளிந்தோர் ஒளிய அப்படின்னு பெருங்கதையிலையும் சொல்லியிருக்கு. பொழிப்புரை பார்த்தோம்னா, வெண்மை ஒளி வீசும் பற்களை உடைய பார்வதி தேவியார் இடப்பக்கத்தில் வீற்றருளும் கோலம் கொண்ட சோமேசா, எலியாகிய பகை திரண்டு கடல் போல ஒளித்தாலும் நாகத்திற்கு என்ன துன்பம் வந்துவிடும்? அந்த நாகம் மூச்சு விட்ட அளவிலே எலிப்பகை கெடும். இதற்கு எடுத்துக்காட்டு, ஈசன் நகை செய்ய திரிபுரங்கள் சாம்பலாகி ஆகாயத்தில் அழிவுற்றன என்பது ஆகும். முப்புறமும் என்பது வானில் பறக்கும் 3 அரண்களால் ஆனது. எனவே வானின் மாய்ந்ததே என்று கூட்டி பொருள் நம்ம காண வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா, நீ நகைப்ப முப்புறமும் நீராகி மாய்ந்ததே தூ நகையால் பாலமரும் சோமேசா வானின் ஒளித்தக்க கால் என்னால் உவரி எலி இப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம், சிந்திப்போம். நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா.
தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.